ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க டிஎன்-டெட் 2025 பேப்பர் 2 தமிழ் மாதிரி வினாத்தாள் 9 தான் பார்க்க போகிறோம். கொஷின்ஸ் பாருங்கள். பழமொழி நானூற்றில் ஒவ்வொரு பாடலிலும் இடம்பெறும் பழமொழிகளின் எண்ணிக்கை 1. பழமொழி நானூற்றில் ஒவ்வொரு பாடலிலும் இடம்பெறும் பழமொழிகளின் எண்ணிக்கை 1. நாடாகு ஒன்றோ காடாகு ஒன்றோ என்ற வரியில் ஒன்றோ என்பதன் பொருள் தொடரும் சொல். நாடாகு ஒன்றோ காடாகு ஒன்றோ என்ற வரியில் ஒன்றோ என்பதன் பொருள் தொடரும் சொல். அன்போடு இயைந்த வழக்கென்ப ஆருயிர்க்கு என்ற வரியில் வழக்கு என்பதன் பொருள் வாழ்க்கை நெறி. அன்போடு இயைந்த வழக்கென்ப ஆருயிர்க்கு என்ற வரியில் வழக்கு என்பதன் பொருள் வாழ்க்கை நெறி. திருவள்ளுவரின் படத்தை வரைந்தவர் வேலு சர்மா. திருவள்ளுவரின் உருவப்படத்தை வரைந்தவர் வேலு சர்மா. கீழ்கணக்கு நூல்களுள் பெரும்பாலான நூல்கள் எதை பற்றியது? அகம், புறம். கீழ்கணக்கு நூல்களுள் பெரும்பாலான நூல்கள் எதை பற்றியது? அகம், புறம். திருவொற்றியூர் சிவன் மீது ராமலிங்க அடிகளார் பாடிய தொகுதி பெருமாள் மாலை. திருவொற்றியூர் சிவன் மீது ராமலிங்க அடிகளார் பாடிய தொகுதி பெருமாள் மாலை. கடுகை துளைத்து கடலை புகட்டி குறுக தரித்த குரல் என பாடியவர் ஔவையார். கடுகை துளைத்து கடலை புகட்டி குறுக தரித்த குரல் என பாடியவர் ஔவையார். நீதி நெறியினின்று பிறர்க்கு உதவும் நேர்மையர் மேலாளவர் கீழவர் மற்றோர் என பாடியவர் பாரதியார். நீதி நெறியினின்று பிறர்க்கு உதவும் நேர்மையர் மேலானவர் கீழவர் மற்றோர் என பாடியவர் பாரதியார். தழையா வெப்பம் இலக்கண குறிப்பு. ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். தழையா வெப்பம் இலக்கண குறிப்பு. ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். தவறான இணையை கண்டறிக. ரா பி சே தாமரை புலம். தவறான இணையை கண்டறிக. ரா பி சே தாமரை புலம். உப்பக்கம் என்பதன் பொருள் முதுகு பக்கம். உப்பக்கம் என்பதன் பொருள் முதுகு பக்கம். எழுச்சி மிக்க கவிதைகள் எழுதுவதில் வல்லவர் தாராபாரதி. எழுச்சி மிக்க கவிதைகள் எழுதுவதில் வல்லவர் தாராபாரதி. கஜ சம்ஹார மூர்த்தி என்பதன் தூய தமிழ்ச்சொல் அண்ணாமலையார். கஜ சம்ஹார மூர்த்தி என்பதன் தூய தமிழ்ச்சொல் அண்ணாமலையார். நம்மாழ்வார் பிறந்த ஊர் குருகூர். நம்மாழ்வார் பிறந்த ஊர் குருகூர். கோட்டு மரம் பீற்றல் குடை இத்தொடரில் பயின்றுள்ள அணி ஸ்லேடை. கோட்டு மரம் பீற்றல் குடை இத்தொடரில் பயின்றுள்ள அணி ஸ்லேடை. டியூப்லைட் தூய தமிழ்ச்சொல் நீல் விளக்கு. டியூப்லைட் தூய தமிழ்ச்சொல் நீல் விளக்கு. கனக சுப்புரத்தினம் என்னும் இயற்பெயர் கொண்டவர் பாவேந்தர் பாரதிதாசன். கனக சுப்புரத்தினம் எனும் இயற்பெயர் கொண்டவர் பாவேந்தர் பாரதிதாசன். ஆற்றுணா பிரித்தெழுதுக. ஆறு கூட்டல் உணா. ஆற்றுணா பிரித்தெழுதுக. ஆறு கூட்டல் உணா. பாம்பாட்டி சித்தர் என்பது காரணப்பெயர். பாம்பாட்டி சித்தர் என்பது காரணப்பெயர். கவிக்கோ அப்துல் ரஹ்மானின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் ஆலாபனை. கவிக்கோ அப்துல் ரஹ்மானின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் ஆலாபனை. எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனே எனும் அடிகள் இடம்பெற்ற நூல் புறநானூறு. எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனே எனும் அடிகள் இடம்பெற்ற நூல் புறநானூறு. கடம் என்பதன் பொருள் உடம்பு. கடம் என்பதன் பொருள் உடம்பு. துன்புறுவோம் இதில் பயின்றுள்ள அளபடை இன்னிசை அளபடை. துன்புறுவோம் இதில் பயின்றுள்ள அளபடை இன்னிசை அளபடை. மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் பட்டுக்கோட்டையார். மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் பட்டுக்கோட்டையார்.
பயிரை வளர்த்தால் பலனாகும், அது உயிரை காக்கும் உணவாகும் என பாடியவர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம். பயிரை வளர்த்தால் பலனாகும், அது உயிரை காக்கும் உணவாகும் என பாடியவர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம். கல்லையும் மண்ணையும் காய்ச்சி குடிக்க இறைவன் சொல்லித்தரவில்லையே என்னும் கருத்தை உணர்த்தியவர் ராமச்சந்திர கவிராயர். கல்லையும் மண்ணையும் காய்ச்சி குடிக்க இறைவன் சொல்லித்தரவில்லையே என்னும் கருத்தை உணர்த்தியவர் ராமச்சந்திர கவிராயர். செங்கப்படுத்தான் காடு என்னும் ஊரில் பிறந்தவர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரனார். செங்கப்படுத்தான் காடு என்னும் ஊரில் பிறந்தவர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரனார். தனிப்பாடல் திரட்டு என்னும் பெயரில் அமைந்த பாடல்கள் தொகுக்கப்பட்ட காலம் 200 300 ஆண்டுகளுக்குள். தனிப்பாடல் திரட்டு என்னும் பெயரில் அமைந்த பாடல்கள் தொகுக்கப்பட்ட காலம் 200 300 ஆண்டுகளுக்குள். பதுமத்தான் என்பது யாரை குறிக்கும் சொல்? பிரம்மன். பதுமத்தான் என்பது யாரை குறிக்கும் சொல்? பிரம்மன். பகுத்தறிவு கவிராயர் என்று மக்களால் அழைக்கப்படுபவர் வாழ்ந்த காலம் 1899 முதல் 1981 வரை. பகுத்தறிவு கவிராயர் என்று மக்களால் அழைக்கப்படுபவர் வாழ்ந்த காலம் 1899 முதல் 1981 வரை. குற்றால குறவஞ்சியின் ஆசிரியர் திரிகூட ராசப்ப கவிராயர். குற்றால குறவஞ்சியின் ஆசிரியர் திரிகூட ராசப்ப கவிராயர். வான்கவிகள் என்பதன் பொருள் தேவர்கள். வான்கவிகள் என்பதன் பொருள் தேவர்கள். குறவஞ்சி என்பது சிற்றிலக்கியம். குறவஞ்சி என்பது சிற்றிலக்கியம். குற்றால மலையில் குடிக்கொண்டிருக்கும் தெய்வம் சிவன். குற்றால மலையில் குடிக்கொண்டிருக்கும் தெய்வம் சிவன். ஒரு சொல்லோ தொடரோ இரு பொருள் தருமாறு பாடப்படுவது டேஷ் எனப்படும். ஸ்லேடை. ஒரு சொல்லோ தொடரோ இரு பொருள் தருமாறு பாடப்படுவது டேஷ் எனப்படும். ஸ்லேடை. நன்றி.